Smoking causes cancer. Liquor drinking is injurious to health. ஏய் அண்ணன் கூப்பிடுறாரு, நீயா வரியால அடிச்சு கூட்டு போணுமா? முடிஞ்சா தொர்றா. உன் அண்ணனா எவனா இருந்தாலும் முடிஞ்சா என்கிட்ட நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. சில்லாஞ்சிருக்கியே என் சில்லாஞ்சிருக்கியே சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற இறக்கியே என் மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவ யாரவ யாரவ 100க்கு 100 அவதான் என்னவளா. ப்ரொமோஷன் சூப்பரா இருந்திருக்குல. நம்ம எப்படியும் விஸ்காம்ல சூப்பரா படிச்சுட்டு இப்போ நல்ல இதெல்லாம் எடுத்துட்டோம். நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைப்பாரா? ஓகே சரி, நைட் ஷூட்டிங் இருக்கு, டேரக்டர் வர சொல்லியிருக்காரு. நீ அடிச்சு போய் தனியாக இருந்துருக்கியா? டேய் என்னடா சொல்கிறேன், இனிதான் நம்ம வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். சுற்றி வேற ஒரு மாதிரி காடு மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நெட்டும் இல்லை, சிக்னலும் இல்லை. என்னடா சொல்கிற? நீ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து, நான் போயிட்டு மட்டும் வந்துடுறேன். டேய் என்னடா சொல்கிறேன், இந்த வீடை சுற்றி எந்த வீடுமே கிடையாது. 5 கிலோமீட்டருக்கு காடு மாதிரி இருக்கு. எனக்கு சிக்னல் கூட இல்லை. அவசரம் நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல நீ தைரியமானவ. ஃபியூச்சருக்காக தான் சொல்கிறேன். சரி ஓகே, சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இவன் வேற நம்மளை தனியாக விட்டு போயிட்டான். சிக்னலும் இல்லை. சரி நம்ம தனியாக இருப்போமே, தைரியமாக படுப்போம். 2 hours later. என்ன கரண்ட் போயிடுச்சு. இதுக்கு தான் நான் அவன்கிட்ட சொன்னேன், பேசாம ஆளுக்கே போயிடுவோம். தண்ணி 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 ஃப்ரிட்ஜில் இருக்கும். என்ன ஃப்ரிட்ஜ் தானா திறக்குது? ஃபோன் அடிக்குது, சிக்னலே இல்லையே. இங்க ஃபர்ஸ்ட் சிக்னலே இல்லை. எங்க ராக்கின்னு ஒரு நம்பரே இல்லை. யார் அந்த ராக்கி? என்ன நடக்குது இந்த வீட்ல? ஃபோன் அடிக்குது. ஃபர்ஸ்ட் டைம் டேபிள் மேல ஃபோன் இருந்துச்சு. என்ன இங்க இருக்கு? சிக்னலே இல்லை. என்ன நடக்குது? ஃபோன் வந்துட்டே இருக்கு. அட்டும் பண்ண முடியல, கட்டும் பண்ண முடியல.
பார்த்துருந்தியா? எல்லாமே நான் தான் பண்ணேன். இப்போ கரண்ட் வர பார்க்குறியா? டேய் எல்லாம் நீ தான் பண்ணியா? பயந்துடா, கொஞ்சம் விட்டுனா ஹார்ட் அட்டாக்கே வந்துருக்கும்டா எனக்கு. எப்படி இதெல்லாம் பண்ண? எஃபெக்ட்ஸ்லாம் எப்படிடா பண்ண? ஏன் இது பண்ண? அது நான் இப்போ செகண்ட் மூவி கோஸ்ட் மூவி எடுக்கலாம்னு இருக்கேன். அதனால தான் உனக்கே தெரியாம அவங்க கேமரா செட் பண்ணி நான் உன் லைவ் ரியாக்ஷன் இது நோட் பண்ணேன். நீ பயந்தது எல்லாமே நான் லைவ் ரியாக்ஷன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அவங்க அந்த படத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. சூப்பர்ரா. ஆனால் எனக்கு நான் என்னடா பண்ணியிருப்பேன், எஃபெக்ட்ஸ்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. அந்த பால்லாம் எப்படி வந்துச்சுடா? பாலா நான் எந்த பாலும் யூஸ் பண்ணலையே. நான் சேர் ஒர்க் கட்டி இருக்கேன், அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் ஒர்க் கட்டி இருக்கேன். அப்புறம் மெயின் லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன். நான் வேறு எதுவும் பண்ணலையே. நான் மறந்து ப்ராங்க் பண்ண மாட்டேங்கிறேன். ஹலோ பிரியா. தேவா எப்படி இருக்க? ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணியிருக்க. அப்புறம் ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் எப்படி போகுது? ஆக்சுவலி நான் ஸ்கிரிப்ட் ஒர்க்காக தான் கால் பண்ணேனே. நான் ஃபர்ஸ்ட் மூவியாக ஒரு ஃபுட்பால் பிளேயர் லைஃப் ஹிஸ்ட்ரியாக எடுக்கலான்னு இருக்கேன். அதாவது நம்ம தமிழ்நாடு ஃபுட்பால் டீம் கேப்டன் இருக்கார்ல ராக்கி சார், அவரை பார்க்க மீட்டிங் அரேஞ்ச் பண்ண முடியுமா? ராக்கி சாரை மீட் பண்ணணுமா? அவர் ஆக்சுவலி அங்கிள் வீட்டில் தான் தங்கியிருக்காரு. நான் ஒரு 2 days கழிச்சு இன்ஃபார்ம் பண்ணட்டுமா? ஓகே ஷோர் பிரியா, நான் வெயிட் பண்ணுறேன். நீ கால் பண்ண. ஓகே தேவா. மாலதியை கேட்டதா சொல்லு. பாய் பாய். ஓகே கண்டிப்பாக சொல்லுறேன். சரி பாய். Later. ஹலோ பிரியா, ராக்கி சாரோட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னேன். என்னாச்சு? நீ கால் பண்ணுறேன்னு சொன்ன, நான் காலும் பண்ணல. ஆனால் ஸ்கிரிப்டர் பாதிலே நிற்கிது. தேவா ஐம் ஸோ சாரிடா. நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அவர் ஒரு 2 days பேக் தான் வந்து அவரோட வீட்டில் ரொம்ப சஸ்பெக்ட்ஃபுல்லாக இறந்து கிடந்தாருடா. என்னது? ராக்கி சார் இறந்துட்டாரா? ஆக்சுவலி அவரோட ட்ரீமே அந்த லீக் விளையாடுறது தான். அதுக்காக அவர் அவ்வளோ ட்ரெயின் பண்ணார். பட் அந்த ஃபைனல்ஸுக்கு 1 day முன்னாடி மர்மமாக அவரோட வீட்லேயே அவர் இறந்து கிடந்தார். ஓ அச்சோ. இப்போ அவர் வீடு கூட காலியாக தாண்டா இருக்கு. ஓ அப்படியா? நானும் மாலத்தியும் ஸ்டோரி டிஸ்கஷனுக்காக வீடு பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் 5 வீடு அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா? ஷார்டா, நான் என் அங்கிள்கிட்ட பேசுகிறேன். அப்புறம் அவரோட நம்பரை உனக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன். நீ ஃப்ரீ ஆகிட்டு அவருக்கு கால் பண்ணி பேசு. ஓ ஓகே பிரியா, தேங்க்யூ ஸோ மச். நான் தேவா பிரியா சொல்லி பேசியிருந்தேன். ஆமாப்பா, பிரியா சொன்னான். இந்த வீட்டோட அட்வான்ஸு 1,00,000 பிரியா சொன்னாங்க. உங்களுக்காக 50,000 வாடகை 5,000. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், எனக்கு 10 மாதம் வாடகையும் இப்போவே கொடுத்துடணும். அதனால் 50,000 + 50,000 1,00,000 அக்கௌண்ட்டில் போட்டுறேன். 10 மாதம் வாடகை எப்பயே கொடுக்கணுமா? ஏன் அங்கிள்? இல்லைப்பா, 10 மாதம் வாடகை ஏன் இப்போவே கேட்குறேன்னா, யாருக்கு கூட எதுவாக நடக்கலாம் இல்லையா? இல்லை எனக்கே கூட எதாவது நடக்கலாம். இப்படி தான் உங்களுக்கு முன்னாடி இருந்தவர் கூட இல்லை நீ 10 மாதம் வாடகையை கொடுக்குற, அப்புறம் வயசை பார்த்தா நீ ஜிபே தான் பண்ணுவேன்னு தெரியுது. இந்த வீட்டில் சிக்னல்லாம் கிடைக்காது. ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு பின்னாடி சும்மா காத்தோட்டமாக ஒரு 2 hour நடந்தனா சிக்னல் கிடச்சிடும். நீ ஜிபே பண்ணிவிட்டு பொறுமையாக காத்தோட்டமாக திரும்பி வீட்டுக்கு வந்துடு. ஓகே அங்கிள், நான் உங்களுக்கு பே பண்ணிடுறேன். இந்தப்பா வீட்டோட சாரி. இந்தப்பா இன்னும் லைட் ஆஃப் ஆகுது. அது ஒன்றும் இல்லைப்பா, ஏதாவது இபி பிரச்சனையாக இருக்கும். ஜென்ரலாக சொல்கிறேன், எதுவும் பயப்படாத, தைரியமாக. அங்கிள் நான் தான் பயப்படவே இல்லையே, அப்பயும் தைரியமாக இருக்க சொல்கிறீங்க. அதான்ப்பா நானும் சொல்கிறேன், பயப்படாத, தைரியமாக இருக்க. பயப்படவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, தைரியமாக இருன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. என்னடா இது? இவ்வளோ பிரச்சனை உள்ள வீடை ஏன் பிரியா நமக்கு ரெஃபர் பண்ணணும்? இல்லை இந்த அங்கிள் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காரா? இல்லை உண்மையாகவே ராக்கி சார் ஆவே சுற்றிக்கிட்டு இருக்காரா? இங்கே ஒன்றுமே புரியலையே. தேவா ஒரு வழி எல்லாம் முடிஞ்சிச்சு, வா போய் தூங்கலாம். இல்லை மாலதி, இன்னும் எதுவும் முடியல. எல்லாமே இனிமேல் ஸ்டார்ட் ஆகும். ஐயோ